விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சன்னதிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சன்னதியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சன்னதியும் எண்ணப்படும். என்ன சொல்லப்படுது? உன் சன்னதி நான் பெருக பண்ணுவேன் கர்த்தர் சொல்கிறார். ஆபிரகாம் சொல்ல, உன் சன்னதி துளை போல பெருக பண்ணுவேன். ஆபிரகாமை கர்த்தர் பேசுகிறார், உன் சன்னதி நான் பெருக பண்ண போகின்றேன். உங்களோட சன்னதியை பெருக பண்ண கர்த்தர் எல்லாம் கழிச்சிருக்காரா? ஒரு சன்னதி தலைமுறை தோறும் உன்னை பெருக பண்ண போகின்றேன்னு சொல்லி நாங்க என்னைக்காவது கர்த்தர் உங்களை பேசியிருக்காரா? என் சன்னதியை பெருக போறேன், வீட்டினத்தை பெருக போறேன், பெருக பண்ண போறேன்னு சொல்லியிருக்கிறாரா? சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்கிறார். எவ்வளவு மகிழ்ச்சியான காரியம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், உன் சன்னதி நான் பெருக பண்ண போகின்றேன். வானத்தின் நட்சத்திரம் எண்ணி பார்க்கும் போது எண்ணி பார்க்க முடியுமா? அதே போல சன்னதி நான் பெருக பண்ணேன். முதல் 12ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஆபிரகாம் சொல்றார், நீ புறப்பட்டு போ என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஆபிரகாம் சொல்லபடியே போகின்றார். அவர் என்ன சொல்றார்? ஏன்? ஆபிரகாம் ஆயத்தம் உள்ள ஒரு மனிதனாக இருந்தார். அவர் என்றைக்கும் கர்த்தர் பேசுவாரா? எப்படி கர்த்தர் என்ன சொல்லுகிறார்கள்? நான் எங்க போகணும், எப்படி போகணும், எந்த இடத்துல இருக்கணும், நான் எப்படி ஆண்டோடு இருக்கணும் சொல்லி திட்ட தெளிவாக ஆபிரகாம் தேவ சமூகத்தில் காத்திருந்ததுனால தான் ஆபிரகாம் சன்னதியை பெருக பண்ணுவேன், உன் சன்னதியாக பெருக வானத்தின் மண்ணை போல பெருக பண்ணுவேன் சொல்லி கர்த்தர் ஆபிரகாமோட பேசினார். இன்றைக்கு ஆயத்தம் இல்லாட்டி கர்த்தர் ஒரு நாள் எங்கள் பேசவே மாட்டார். நாங்க இந்த காலத்தில் நாங்க உட்கார்ந்து இருந்து நாங்க தூங்குகிறவர்களாகத்தான் இருப்போம். நாங்க விழிப்புள்ளவராக இருக்க மாட்டோம். நாங்க தூங்கி என்ன செய்வோம்? நான் கொஞ்சம் ஜெபிக்கிறேன், நாளைக்கு எனக்கு படிக்க முடியாது, ஐயோ உடம்பெல்லாம் வருத்தமா இருக்குது, கொஞ்சம் போல எடுத்து படிச்சுட்டு நாளைக்கு மீதியை படிச்சிருவான். ஆண்ட வருக போற என்ன கையோட போவீங்களோ கர்த்தருக்கு தெரியும். எப்படி போவோம் தெரியுமா? கையில வீச, ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே, நான் ஒரு ஆத்மசத்தை ஆரம்பப்படுத்தல ஆண்டவரே, யாருக்கும் நான் ஜெபிக்க இல்ல ஆண்டவரே, எந்த காலத்தை வீட்டிலே செஞ்சிடல ஆண்டவர் சொல்லுவீங்களா? எப்படி சொல்ல போறீங்க? சரி, வீட்டுல நிலத்தை மனதில் கட்டி எழுப்பாட்டுங்க, வீட்டுல இருக்க ஜனங்களை சரி கட்டி எழுப்பாட்டுங்க, அயலாரை கட்டி எழுப்பாட்டாடி போல வீட்டுல இருக்க ஜனங்களை சரி ஜெபிக்கிறவர்களாக உருவாக்குங்க. இவங்க ஜெபிக்கிறாங்களா? இவங்க ஜெபிக்கிறாங்களா? அண்ணன் ஜெபிச்சாரா? தங்கன் ஜெபிச்சாரா? அண்ணன் ஜெபி அப்பா ஜெபிச்சாங்களா? யாரு ஜெபிச்சது? யாரு ஜெபிக்கிறீங்களா? ஒருவனாய் வீட்டுக்குள்ள இல்லாதபடினால பிசாசு என்ன செய்யறோம்? சண்டைகளை ஏற்படுத்தி, துன்பத்தை ஏற்படுத்தி, துயரத்தை ஏற்படுத்தி, நீங்க எவ்வளவுதான் உழைச்சா அந்த ஓட்டப்பையில போட்ட மாதிரி போயிருக்க சில விளங்குதா? நாங்க ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், விழிப்புள்ளவர்களா இருக்க வேண்டும். ஆபிரகாம் விழிப்புள்ளவரா இருந்தது படினால்தான் அவன் சன்னதி பெருகப்பட்டது. புறப்பட்டு போ. சாராள் என்ன செஞ்ச அதே மாதிரி ஒத்துழைத்தால் சொல்லப்படுகிறது. ஆனா அந்த எங்க போகணும் தெரியாது. சொன்ன ஆண்டவரே, எங்க போவேன், எந்த சந்தர்ப்பம் வீடு கட்டுவேன், எந்த வாசம் எனக்கு தெரியாத ஆண்டவரே, எப்படி நான் போவேன் ஒன்றுமே சொல்லவில்லை. ஆண்ட சொல்லறதுக்கு புறப்பட்டு போனார். ஏன்னா அவர் ஆயத்தம் உள்ளவராக இருந்தார் புறப்படுவதற்கு. தெரியுமா? இன்றைக்கு நாங்க புறப்படும் போது ஆயத்தம் உள்ளவரா இருக்க வேண்டும். ஆயத்தமுள்ள இருதயத்தை கர்த்தர் எப்படி தொட போறாரு? ஆயத்தமுள்ள இருதயத்தை எப்படி கர்த்தர் பேச போறாரு? நாங்க அடிக்கடி தேவ சமூகத்தில் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடிக்கடி நான் யார் என்று பார்க்க வேண்டும். மற்றவர்களை பார்க்க நாங்க பார்த்து வாழ்ந்தா தான் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. எங்களால நாங்களே தூங்கி இருந்தா ஐயோ இங்க பாருங்க தூக்கம் போது எப்படிதான் எங்களுக்கு ஆசீர்வாதம் வரப்போகுது. நாங்க விழிப்புள்ளவரா இருக்க வேண்டும். கர்த்தர் சமூகத்தை விழிப்புள்ளவராக இருக்கும் போது மனஸ்தாபத்தை நாங்கள் உணர வேண்டும். நாங்க பொய் சொல்வதை நிறுத்த வேண்டும். கர்த்தருக்கு நான் சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு சிலத்துக்கு ஓசைக்கு எப்படித்தான் பொய் சொல்றாங்களோ தெரியாது. நான் டக்குன்னு எனக்கு மனசுல இருக்கிறது ஓப்பன் நான் சொல்லிவிடுவேன். எந்த காலத்தையும் மனசுல வச்சுக்கல மாட்டேன். வாரத்தை நான் வச்சுக்கிட்டு போய் தேவ சமூகத்துல இடப்பட முடியாது. கசப்பு வைத்துக்கொண்டு தேவசம் இடப்பட முடியாது. சந்தேகங்களை வைத்துக்கொண்டு தேவசம் இடப்பட முடியாது. பொறாமை வைத்துக்கொண்டு தேவசம் இடப்பட முடியாது. இது எல்லாம் குப்பை எடுத்து போட வேண்டும். குப்பை தாதுகளாம் வந்து இதை எடுத்து போட்டா தான் தேவனுடைய வார்த்தையினால தேவன் கிளீன் பண்ணுவார். எல்லாவற்றையும் சுத்தம் பண்ணும் பொழுது பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தை எங்களுடைய இருதயத்திலே ஊற்றி அவர் பாவிக்கத்தக்க ஒரு நபராக கர்த்தர் பாவிப்பார். அந்த பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கமுதரை எத்தனை தடவை நாங்கள் பிரசன்னத்தை உணர்ந்திருக்க தெரியுமா? இதான் என்னோட தேவனுடைய அப்பா எவ்வளவு அன்பானவர் தெரியுமா? தகப்பன், அவர் நேசிக்கிற தகப்பன். நிறைய நேரத்துல அவருடைய அன்பை உணர்ந்திருக்கிறேன். நிறைய நேரத்துல சோர்ந்து போன நேரமல்ல, கர்த்தர் கூப்பிடும் பொழுது அவர் ஆறுதலின் தேவன். அவர் ஆறுதல் கொடுத்தார் சொல்லப்படுது. அவர் ஆறுதலை கொடுத்தார். நான் ஒன்றுமே காணாத சில காரியத்தை நான் கர்த்தரை கண்டேன். கர்த்தர் மிகவும் அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர். அவர் உங்கள்கிட்ட காண மாட்டீங்க. ஆனா கர்த்தர் வார்த்தையை படிக்க அவர் தான் கர்த்தர் என்று வார்த்தைக்குள் பேசுவார். நான் தான் நபர் பேசுவார். கர்த்தரை காண்பீங்க.